Hello friends, welcome to Civil Basics. இன்னைக்கு நாம வீடியோல வீட்டோட பேஸ்மெண்ட் அதாவது அடித்தளத்தோட உயரத்தை ஒரு சர்டன் ஹைட்டுக்கு மேல நாம இன்க்ரீஸ் பண்ணி கட்டும்போது நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கான்சிக்வென்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பொதுவா நாம வீடு கட்டற அப்படிங்கறப்ப வீட்டோட பேஸ்மெண்டோட ஹைட்டை அதாவது அடித்தளத்தோட உயரத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடோட சர்ஃபேஸை பொறுத்து அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்கோ வச்சு பேஸ் பண்ணி நம்ம உயரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம உயரமாக கொஞ்சம் கட்டும்போது ஃபியூச்சர்லாம் மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப வீட்டை சுற்றி மழை தண்ணி தேங்கினாலும் நம்மளுடைய வீட்டு பகுதிக்குள்ள மழை தண்ணி வராது. ஸோ இதுக்காக தான் நம்ம பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் வச்சு கட்டுறோம். இந்த மாதிரி நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் அதாவது 2 அடி 3 அடி வச்சு கட்டும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இதே நம்ம ஒரு 3 அடிக்கு மேலே 4 அடி 5 அடி இந்த மாதிரி வந்து ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ரேம்ப்லேயே ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளுடைய ரோடு சர்ஃபேஸுக்கும் வீட்டுக்கு இடையில வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து அதாவது வண்டிகளை ஏற்றுறதுக்காகவும் அல்லது நடந்து போகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்லோப்பில் நம்ம வந்து ரேம்ப் அமைப்போம். ஸோ இந்த ரேம்ப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக வைக்கும்போது சடனாக ஏறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் அதாவது ரோடுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் செட் பேக் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிக ஸ்பேஸ் விட்டு கட்டினா தான் நம்ம அந்த ஹைட்டை வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் ரொம்ப அதிகமான இடம் வந்து நம்ம முன்னாடி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அடித்தளத்தோட உயரத்தை ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் வைப்போம். ஸோ இதே நம்ம ஹைட்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அதிகமாகும். அடுத்து மூணாவதாக முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு 2 அடி 3 அடி வைக்கிறத விட ஒரு 5 அடி 6 அடி இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா பில்டிங்கை சுற்றி கட்டக்கூடிய அந்த பில்டிங்கான பேஸ்மெண்டோட காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு உள்ளே கட்டக்கூடிய சாயோட குவான்டிட்டியுமே வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்மளுடைய பில்டிங்கில் இனிஷியல் காஸ்ட்லேயே வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா வந்து கன்சால்டேஷன் பண்ணும்போது அதாவது சாயில் போட்டுட்டு நம்ம வந்து தட்டி விடுவோம். ஸோ இந்த மாதிரி தட்டி விடும்போது மல்டிபிள் லேயர் நிறையா லேயராக போட்டுட்டு பண்ணுறது முக்கியம். ஸோ ஹைட் அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயராக பண்ணும்போது சரியாக நம்ம கன்சல்டேட் பண்ணாமல் விட்டுறோம் அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சரில் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சாயில் வந்து செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மட்டும் இறங்கக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. அதனால் ப்ராப்பராக கன்சல்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் ஆன பேஸ்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு ஈவன் சர்ஃபேஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில இடங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா பிசிசி போடும்போது மேட் ஃப்ளோரிங் போடுற மாதிரி இருக்கும். அதாவது கம்பி கட்டிட்டு மேலே வந்து ஃப்ளோரிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பில்டிங்கோடைய காஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம ஒரு 4 அடியோ 5 அடியோ வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே நம்மளுடைய வீட்டோட ஹைட் வந்து ஒரு 10 அடி 12 அடி வைக்கும்போது வீட்டை வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்து அப்ரூவல் போகிறோம் அப்படிங்கிறப்ப ஹைரைஸ் பில்டிங் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே காம்பவுண்ட் வால் கட்டும்போது கிரவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேஸ்மெண்ட் கட்டும்போது பேஸ்மெண்ட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக போகாத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப குறைவாகவும் இருக்காத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. மேக்ஸிமம் ரோடு சர்ஃபேஸ் பேஸ் பண்ணியோ இல்லை பில்டிங்கோ பேஸ் பண்ணி வந்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.